தம்பி வந்து 18 வயசு. தம்பியோட ஐடென்டிட்டி நான் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணலை கான்ஃபிடென்ஷியலுக்காக. இந்த பேராக்விட் என்ற களைக்கொல்லி மருந்தை வந்து தம்பி வந்து எடுத்தனால அது வந்து அவருக்கு வந்து ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டார். ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டு ஒரு வாமிட்டிங் அந்த மாதிரி இருந்தார். ஸோ இந்த பேராக்விட் என்ற பாய்சனிங் களைக்கொல்லிக்கு வந்து வேறு எந்த ஒரு ஆன்டிடோட்னு சொல்லுவோம். ஆன்டிடோட்னா விஷமுறிவு. இப்போ பாம்பு கடி அந்த மாதிரி பண்ணாக்கா அதுக்கு விஷமுறிவு உண்டு. ஆனால் இந்த பாய்சன் பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து ஆன்டிடோட்டே கிடையாது. இது வந்து 100% வந்து நம்மளுக்கு பேராக்விட் பாய்சன் எடுத்தவங்களுக்கு உயிர் வந்து பறிச்சிடும். சரியான நேரத்தில் அந்த கோல்டன் ஹவர்னு சொல்லுவோம். அந்த கோல்டன் ஹவரில் ஏர்லி ஸ்டேஜில் வந்தனால நம்ம வந்து இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸுன்ற இன்ஜெக்ஷன்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஈமோபெர்ஃபிஷன் இந்த டயாலிசிஸ் ஃபெசிலிட்டி நம்ம மருத்துவமனையில் திருவாரூரில் இங்கே இருக்கிறனால தம்பியோட உயிரை வந்து நம்ம காப்பாற்றிருக்கோம். இந்த பேராக்விட் இந்த ஹெர்பிசைட் இந்த பாய்சன் வந்து என்ன பண்ணுன்னா 3 உறுப்பை வந்து தாக்கும். குறிப்பாக வந்து கல்லீரல், அதுக்கப்புறம் சிறுநீரகம், லிவரும் கிட்னியும் டேமேஜ் ஆகும். அதுக்கப்புறம் படிப்படியாக என்ன ஆகும், நுரையீரலை வந்து ஒரு 5 நாட்கள் கழித்து தான் இதை வந்து தாக்கும். இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல் இன்ஜுரின்னு சொல்லுவோம். ஒன்ஸ் நுரையீரல் தாக்க வந்தாக்கா இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. லங் டிரான்ஸ்பிளான்ட்டு அந்த மாதிரி பண்ணாலும் அது சக்ஸஸ் ரேட் ரொம்ப ரொம்ப குறைவு. தம்பி வந்து ஏர்லியராக அட்மிட் ஆனனால நம்ம வந்து இந்த ஹீமோ டயாலிசிஸ் ஈமோபெர்ஃபிஷன் என்றக்கூடிய அதிநவீன டயாலிசிஸ் ஃபெசிலிட்டியும் ப்ளஸ் நம்ம மருத்துவமனையில் 24/7 ஐசியூ ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறனால அதிநவீன சிகிச்சை அந்த கோல்டன் ஹவர்னு சொல்லக்கூடிய உரிய நேரத்தில் பண்ணனால இவரோட உயிரை வந்து இப்போ காப்பாற்றி துளிர் மருத்துவமனை வந்து இவருக்கு ஒரு மறுஜன்மம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் அந்த ஆன்டிடோட் வந்து போகிறதுக்கு இப்போ ஆன்டிடோட் எதுவுமே இல்லை. அதனால் இவரோட உயிரை வந்து நம்ம காப்பாற்றிருக்கிறோம். ஸோ இது தம்பிக்கு வந்து ஒரு மறுஜன்மம் தான் நம்ம சொல்லணும். இல்லைங்க, இது வந்து இப்போ இது வந்து ஒரு அக்யூட் கிட்னி இன்ஜுரி அந்த மாதிரி சொல்லுவோம். கிரானிக் கிட்னி டிசீஸ், அதாவது இந்த சர்க்கரை வியாதி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் வந்து ரொம்ப நாள் நம்ம டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இவருக்கு வந்து டயாலிசிஸ் வந்து ஒரு தற்காலிகமான விஷயந்தான்.